கருத்து மச்சான்ற பாடல்ல முதல்ல அது பிகினிங்ல வந்து கிணத்துக்குள்ளேருந்து வரும், ஒரு கேணிலேருந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. கிணத்துக்குள்ளேருந்து வரணுமா அப்படின்னு ரொம்ப பயந்தேன் நான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ முதல்ல நீ இறங்காத முதல்ல நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி என்னை தடுத்து தானே அந்த கேணில் உன்னோட நான் வெயிட் ஜாஸ்தி எல்லாம் முதல்ல ரிஸ்க் நான் எடுத்துட்டு தான் ஆர்டிஸ்டப்பா எப்பவுமே எடுக்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி முதல்ல 2 முறை பரிசோதனை செய்து விட்டு அப்புறமா தான் ஆர்டிஸ்ட பண்ண வச்சாரு. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் துணிந்து செய்வாரு. நடிப்பு மேல அந்த தன்னுடைய தொழில் மேல அவர் டைரக்ஷன் மேல அப்படி ஒரு பேஷனா எடுத்து பண்ணுவாரு. அவ்வளவு பேஷனட்டா ஒர்க் பண்ணுவாரு. அவருடைய ஹீரோயின்கள் எல்லாருமே பிரபலமாயிருக்காங்க. அருமையான கேரக்டரா இருக்கும். ஒரு சின்ன வேஷம் அந்த அவரோட படத்துல இருக்காங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டரா தான் இருக்கு. ஸ்டுடியோல இருந்து அவுட்டோர்ஸ் எடுத்துட்டு வந்தது அவர் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டைரக்டர் கையால் இன்ட்ரடியூஸ் ஆனி நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. ஸோ புதுநாத்துக்கு அப்புறமா நான் வந்து அப்பனும் மாத்தாளும் அவருடைய இன்னொரு சீரியல் டைரக்ட் பண்ணாரு. அப்பவும் நான் முதல் படத்துல பார்த்த மாதிரியே அதே உத்வேகத்தோடு புத்துணர்ச்சியோடு உற்சாகத்தோடு எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்து அப்படியே பம்பரமா ஓடுவார். அந்த ஷாட்டுக்காக ஓடுவேன், கேமராவும் சரி கேமரா எடுத்துட்டு ஓட சொல்லுவாரு, கூடவே ஓடுவார். அந்த மாதிரி ஒரு உழைப்பாளிய பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவருடைய நீண்ட பயணம் வெற்றிகரமா இருந்தது. கடைசியில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது, ரொம்ப வருத்தமா இருந்தது. இன்னைக்கு திடீர்னு மறைந்து போயிட்டார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அவருடைய இழப்புங்கிறது இழப்புக்கும் வந்திருந்தேன். அப்படிதான் மிஸ் பண்ணேன். கஷ்டமா இருக்கும். சில ரொம்ப தெரிஞ்சவங்கள ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. புதுநாத்துக்கு அதுக்கப்புறமா என்னுடைய ஆடியோ லான்ச், என்னுடைய அழகுன்னு என்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தாரு. அவரே வந்து நிறைய விஷயங்கள் என்னை பத்தி அன்னைக்கு அந்த மேடையில் பேசுனதெல்லாம் இன்னும் என் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் மாதிரி ஒரு எந்தூசியாஸ்டிக் பர்சன் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜனனிக்கு என்னுடைய அவரோட மனைவிக்கும் ஜனனிக்கும் என்னுடைய ஆழ்ந்தரங்கள் தெரிவிச்சுக்கிறேன். மனோஜ் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சேர்த்து அவங்க எல்லாருக்குமா என்னுடைய ஆழ்ந்தரங்கள்.